கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக நம்முடைய எக்லீஷியாலஜி வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் வகுப்புக்கு உள்ளாக செல்வதற்கு முன்பாக வழக்கம் போல வாசிக்கிறதான 2 வேத வசனங்களை வாசித்து நாம் செல்லலாம். முதல் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை சத்தியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அடுத்து எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறதான காரியங்கள் உங்களை பூர்வ பாதையில் தான் நடத்துகிறதா என்கிறதான ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அந்த கேள்வியின் படி பூர்வ பாதையில் நீங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்கள் உங்களை நடத்தினால் அவைகளை கற்றுக்கொண்டு பிரயோஜனப்பட்டு மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. வழக்கம் போல நம்முடைய தரிசனம் என்ன என்பதை இந்த ஸ்கிரீனில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அதே போல நம்முடைய விசுவாச பிரமாணம் என்ன, நாம் எதின் அடிப்படையிலே இந்த சத்தியங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், வேதத்தினுடைய அடிப்படையில் மாத்திரமே. எனவே வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதான இந்த விசுவாச பிரமாணத்தை பார்த்து மறுபடியும் நினைப்பூட்டிக் கொள்ளுங்கள். ஓகே, திருச்சபையல் என்கிறதான ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டு வரோம். எக்லீஷியாலஜி என்கிறதான ஒரு சப்ஜெக்ட். இது 18வது வகுப்பு. ஏறக்குறைய 17 வகுப்புகளை நாம் நடத்தியிருக்கிறோம். அத்தனை வகுப்புகளும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நிறைய திருச்சபை போதகர்கள் இதில் பங்கு பெறுகிறீர்கள். இந்த வகுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் விசுவாச பிள்ளைகள் கலந்து கொள்கிறீர்கள், உங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஏனென்றால் திருச்சபையை குறித்ததான அறிவு மிக மிக முக்கியம். திருச்சபை தான் ஆண்டவருடைய சித்தத்திலே திட்டத்திலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியிலிருந்து தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறதான ஒரு அற்புதமான திட்டம். நம்மை நித்திய ஜீவனுக்கென்று தயார் செய்து இந்த உலகத்திலிருந்து மறுபடியும் நித்திய உலகத்திற்கு கொண்டு போவதற்கான தேவனுடைய திட்டமாக இந்த திருச்சபையில் இருக்கிறது. அவரிடத்திலிருந்து வந்தோம், திரும்பவும் அவரிடத்திலே போக போகிறோம். நித்தியத்திலே அவரோடு இருந்தோம், அநித்தியமான உலகில் இருக்கிறோம், மறுபடியும் நித்தியத்திற்கு போக போகிறோம். அவராலே இந்த உலகத்திற்கு வந்தோம், மறுபடியும் அவராலே நித்திய ஜீவனுக்கு போக போகிறோம். இந்த உலகம் நிரந்தரமற்றது. ஒரு பயணத்தை போல இந்த உலகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஒரு நாளில் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போக போகிறோம். நம்முடைய எண்டு எப்படி இருக்க போகிறது, நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, நித்திய ஜீவனுக்கா அல்லது நித்திய மரணத்திற்கா என்கிறதான ஒரு கேள்விதான். அதற்கான விடையாக இந்த திருச்சபையல் வகுப்புகள் உங்களுக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள், அடிப்படை சத்தியங்களை நீங்கள் தெரிந்து வருகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த எக்லீஷியாலஜி என்கிறதான இந்த திருச்சபையில் இதனுடைய திட்டம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டி தான் உள்ள போகிறேன். இன்னைக்கு நினைப்பூட்டுகிறேன். மனுக்குலத்திற்கான தேவ திட்டம் தான் இந்த எக்லீஷியா. வெளியே உள்ளே என்கிறதான ஒரு கான்செப்ட். அதாவது பாவம் செய்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாய் போனவனை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து அவனை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதான தேவனுடைய அன்பின் திட்டம். திருச்சபைகளின் காலகட்டங்களை பார்க்கும்பொழுது 3 விதமான எக்லீஷியாவை நாம் பார்த்தோம். மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா, நியாயப்பிரமாண கால எக்லீஷியா, கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா. இந்த காலகட்டங்களிலே நாம் கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியாவை பார்த்து வருகிறோம். ஏனென்றால் ஏற்கனவே இந்த 2 சபைகளை குறித்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த அடிப்படைகளை வைத்து கொண்டுதான் இன்றைய காலகட்ட திருச்சபையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதாவது மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா என்ன அப்படின்னு தெரியணும், நியாயப்பிரமாண கால எக்லீஷியா என்னன்னு தெரியணும். அப்பதான் கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியாவின் நோக்கம் என்ன, அதோட உன்னத திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா இன்றைக்கு நடைமுறையில் இல்லை, நியாயப்பிரமாண கால எக்லீஷியா இன்றைக்கு நடைமுறையில் இல்லை. கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா தான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. இந்த திருச்சபைக்குள்ளாக வருகிறவர்கள் மாத்திரமே நித்திய ஜீவனுக்கு வருவார்கள் என்கிற செய்தியையும் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா அப்படின்னு சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்து இன்று வரைக்கும், அவர் நமக்கு மனிதனாய் வந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிற, இனிமேலும் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இயங்கக்கூடிய ஒரு சபைதான் இந்த கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா. விசேஷமாக இந்த காலங்களிலே தொடர்ச்சியாக லிட்டர்ஜியை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதாவது வழிபாட்டு முறை, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், ஆராதனை ஒழுங்குகளை குறித்து பார்த்து வருகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபைக்கென்று, எக்லீஷியாவுக்கென்று
ஒரு ஒழுங்குமுறை, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருந்தது. அதே போல கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியாவிற்கும் ஒரு வழிபாட்டு முறை, லிட்டர்ஜி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக சில வகுப்புகள் இதை குறித்தான் இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் இதை குறித்து நான் பார்க்க போகிறோம். விசேஷமாக போன சில வகுப்புகளிலே நாம் இந்த சாக்ரமெண்ட், ஆர்டினன்ஸை குறித்து பார்த்தோம். அருட்சாதனங்கள், தேவ திரவிய அனுமானம், திருமறை, மெய்மை என்கிறதான காரியங்களை பார்த்தோம். அதில் விசேஷமாக புதிய உடன்படிக்கை, தேவாலயங்களின் சபை, அதோடைய மைய பகுதி என்ன, யூகாரிஸ்டோ அல்லது திருவிருந்து என்பதை நாம் பார்த்தோம். அதே போல லிட்டர்ஜி என்கிறதான இந்த வழிபாட்டு முறையில் 2 பொதுவான சாக்ரமெண்ட்ஸ், த 2 யூனிவர்சல் சாக்ரமெண்ட் என்கிறதான 2 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது, ஆர்டினன்ஸ் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. பேப்டிசம், யூகாரிஸ்ட், ஞானஸ்தானம், ராபோஜனம். இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா ஒரு சபை என்று சொன்னால், கிறிஸ்துவின் சபை என்று சொன்னால் இது 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படையிலிருந்து தான் சபை ஆரம்பிக்கிறது. சபைக்குள்ள வரணும்னா திருமுழுக்கு எடுக்கணும், சபையில நிலைத்திருக்கணும்னா திருவிருந்து எடுக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? புரியுதானே இல்லையா? இப்போ சபைக்குள்ள வரணும்னா ஞானஸ்தானம், நிலைத்திருக்கணும்னா ராபோஜனம். இந்த 2 முக்கியமான சாக்ரமெண்ட். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, அந்த லிட்டர்ஜிலேயே கிளர்ஜி, லைட்டி என்கிறதான 2 விஷயங்களை பார்க்க போறோம். கிளர்ஜி, லைட்டி, கிரீக்ல கீழே போட்டிருக்கிறேன். கிளரிகோஸ், லைகோஸ் அப்படின்ற 2 வார்த்தை. கிளரிகோஸ், லைகோஸ், இந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான் கிளர்ஜி, லைட்டி என்கிறதான வார்த்தை. அப்போ இந்த வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பகுதி என்னன்னா, கிளர்ஜியும் லைட்டியும். வழிபாட்டு முறையில் அருட்சாதனங்கள் என்கிறதான சாக்ரமெண்ட்டினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். 2 முக்கியமான சாக்ரமெண்ட், ஒன்று திருவிருந்து, இன்னொன்று திருமுழுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த வழிபாட்டு முறையில் லிட்டர்ஜியில் முக்கியமான விஷயம் என்னன்னா, கிளர்ஜி, லைட்டி என்கிறதான 2 முக்கியமான காரியங்கள். சிலர் இதை குறித்து அறிந்து வைத்திருப்பீர்கள், படித்திருப்பீங்க. சிலருக்கு இது என்னன்னு தெரியாது. ஏன்னா ஒருவேளை விசேஷமாக பெந்தேகோஸ்தே சபைகளை சார்ந்தவர்களுக்கு இதை குறித்து தானே பெரிய படிப்பினை இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா? அதனால அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போறீங்க. ஏற்கனவே மற்ற சபைகளிலிருந்து, பாரம்பரிய சபைகளிலிருந்து வந்தவர்களுக்கு இதை குறித்து தானே கொஞ்சம் அறிவு இருக்கலாம். ஒருவேளை பாரம்பரிய திருச்சபைகளினுடைய பைபிள் காலேஜ் படிச்சிருந்தா இதை குறித்ததான காரியங்கள் தெரியும். அதே போல் சில பெந்தேகோஸ்தே சபை பைபிள் காலேஜிலையும் இதை குறித்தது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய வகுப்பில் மறுபடியும் இதை சொல்லிக் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கவனித்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிளர்ஜி, லைட்டி அப்படின்னும் பொழுது புரியாத புதிரல்ல. இது ஒரு புரியாத புதிரல்ல, புரிந்து கொள்ளக்கூடிய ஈஸியான விஷயம் தான். அந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப புதிராக இருக்கிறது இல்லையா? கிளர்ஜி, லைட்டி அப்படின்னு, கிளரிகோஸ், லைகோஸ் அப்படின்னு இருக்கு. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். திருச்சபை ஊழியர், திருச்சபை மக்கள், சர்ச் மினிஸ்டர், சர்ச் காங்கிரிகேஷன், இது 2 தான். சரியா? இதுதான் கிளர்ஜி, லைட்டி. கிளர்ஜி அப்படின்னா திருச்சபை ஊழியர், திருச்சபைக்குள்ளாக இருக்கிறதான, திருச்சபை நடத்துகிறதான அந்த ஊழியருக்கு பெயர் என்னன்னா கிளர்ஜி. அதனால தான் கிளர்ஜி காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஷர்ட்லலாம் இன்றைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்தே சில பாஸ்டர்ஸ்லாம் அந்த கிளர்ஜி காலர் வச்சு ஷர்ட் போட்டிருப்பாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? ஆரஞ்சு கலரில், ப்ளூ கலரில், பிங்க் கலர்லாம் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு கிளர்ஜி காலர் ஒன்று இருக்கும். எப்படி சட்டம் படித்தவர்கள் அவங்க கழுத்தில் ஒரு காலர் வச்சுருப்பாங்களே, அதே போல் இவர்களும் வச்சுருப்பாங்க. கிளர்ஜி காலர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக திருச்சபை ஊழியர்கள் கிளர்ஜி என்று அழைக்கப்படுகிறார்கள், திருச்சபை மக்கள் லைட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். இது முக்கியமான விஷயம். அதாவது சாதாரண ஒரு ஜனம், திருச்சபைக்கு வராதவர்கள் லைட்டி என்று அழைக்கப்பட மாட்டாங்க. திருச்சபைக்குள்ள வந்தா, அதாவது இந்த 2 சாக்ரமெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணவங்க, திருமுழுக்கெடுத்து திருவிருந்தில் பங்கு பெறவங்க தான் யாருன்னா லைட்டி. கிளர்ஜி அப்படின்றது இந்த லைட்டியை நடத்தக்கூடியவர்கள், அதாவது திருச்சபை மக்களை நடத்தக்கூடியவர்கள் யாருன்னா கிளர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருச்சபையை நடத்துகிறவர்கள், ஆராதனையை நடத்துகிறவர்கள், அவங்கள கிளர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போது மறுபடியும் உங்களுக்காக இங்கே போட்டிருக்கேன். லைட்டி அப்படின்னா என்னென்னா, லைக்கோஸ் அப்படின்னா என்னென்னா, திருச்சபை மக்கள், சர்ச் காங்கிரிகேஷன், திருமுழுக்கு பெற்று திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள். இது ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் இதை நான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது கவனிக்கணும். உங்கள் திருச்சபையில் நீங்கள் கூடுகிற திருச்சபை இப்படிப்பட்டது தானா? நீங்கள் கூடி வரும் பொழுது அங்கே அந்நியர்கள் யாரும் இல்லையா? அதாவது கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லது திருமுழுக்கு எடுக்காதவர்கள், திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கான அடிப்படையான திருமுழுக்கு எடுக்காதவர்கள் உள்ளே இருக்கிறார்களா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெற்றோர் ஞானஸ்தானம் எடுத்து பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, அவங்கள பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. சரியா? அது ஒன்று தான் எக்ஸப்ஷன். அதனால தான் ஆரம்ப கால திருச்சபைகளில் பிள்ளைகளை என்ன பண்ணாங்க, பிரதிஷ்டை பண்ணாங்க, கிறிஸ்டனிங் அப்படின்னு சொன்னாங்க. அதை இன்னைக்கு குழந்தை ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பெற்றோர் ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் பிள்ளைகளுக்கு ஒரு பிரதிஷ்டை தேவை. அதாவது ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய அந்த பக்குவம் இல்லாத, அந்த அறிவு இல்லாத, ஞானம் அடையாத, நன்மை தீமை அறியாத பிள்ளைகளுக்கு பிரதிஷ்டை தேவை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சபையில் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஊழியக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த கிளர்ஜி அவங்கள பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்போ பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பெற்றோர், இவங்களுடைய கூடுகை தான் என்னன்னா சபை. அதுதான் லைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? லைட்டி அப்படின்னா இதுதான், பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைகள், அவர்களுடைய பெற்றோர். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. அப்போது இந்த லைட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருமுழுக்கு பெற்று திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள், அடுத்தது திருமுழுக்கு பெற்று திருவிருந்து பெறுகிறவர்களுடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைகள். இதுதான் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பல விஷயங்களை நான் சொல்லித்தரதுக்கு முயற்சி செய்கிறேன், கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ லைட்டினா என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்படி வெறும் லைட்டி கூடி வந்தாதான் திருச்சபை. லைட்டி கூட மற்றவங்களும் கூடி வந்து ரட்சிக்கப்படாதவர்கள், அவங்கெல்லாம் கூடி வந்தால் அது திருச்சபை அல்ல. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னபடி அது ஒரு சுவிசேஷ கூட்டம். அது ஒரு சுவிசேஷ கூட்டம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கடைசியில் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ இந்த கிளர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது, கிளரிகோஸ் என்கிறதான இந்த கிளர்ஜி, திருச்சபை ஊழியர், அவர் கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியாவுக்கு முக்கியமானவர். இந்த கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியாவுக்கு இந்த கிளர்ஜி என்கிறதான திருச்சபை ஊழியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு யார் வேணாலும் திருச்சபை நடத்தலாம் என்கிறதான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். வீட்டில் குடும்பம் இருந்துச்சுன்னா குடும்பத் தலைவர் அங்கே திருச்சபை நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு உபதேசம் வந்திருக்கிற காலம். அதனால இன்னைக்கு திருச்சபை குறித்ததான அறிவு இல்லாமல் போய்விட்டது. அதனால திருச்சபை பலவீனம் அடைந்து விட்டது. திருச்சபை நோக்கம் இன்றைக்கு நலிந்து விட்டது. திருச்சபை ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த உலகத்துல சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் தேவ சித்தமும் திட்டமும் நிறைவேறும். ஏற்கனவே சில வகுப்புகளுக்கு முன்பாக நான் சொல்லியிருக்கேன், திருச்சபை தான் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை பூமியில் இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. இந்த திருச்சபையை யாராலும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, உலகளாவிய அளவிலே திருச்சபை இருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே சில வகுப்புகளுக்கு முன்பாக நான் சொல்லி இருக்கிறேன். இப்போ தேவ சித்தமும் திட்டமும் இந்த உலகத்தில் நிறைவேறாத பட்சத்துல அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்னா, இங்க லைட்டியும் இல்லை, கிளர்ஜியும் இல்லை. அதாவது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், திருமுழுக்கு பெற்று திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்களின் கூடுகை இல்லை. அதே போல கிளர்ஜி இல்லை, திருச்சபை ஊழியர் என்கிறதான ஒருவர் இல்லை. யார் வேண்டுமென்றாலும் திருச்சபை நடத்தலாம் என்கிறதான ஒரு டைல்யூட்டட் ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதாவது மிக மிக அப்படியே நலிந்து போன ஒரு காலகட்டங்களில் இருக்கிறோம். திருச்சபையின் மேன்மை தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ திருச்சபையை நடத்த தேவ அழைப்பை பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதாவது ஆர்டைன் பண்ணப்பட்ட மேய்ப்பர் அல்லது பாஸ்டர் அவசியம். சரியா? ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திருச்சபையை நடத்த தேவ அழைப்பு பெற்று அபிஷேகிக்கப்பட்ட ஆர்டைன் பண்ணப்பட்ட மேய்ப்பர் பாஸ்டர் அவசியம்.
மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியாவை நடத்துவதற்கு, திருச்சபையை நடத்துவதற்கு தேவ அழைப்பு பெற்று அபிஷேகிக்கப்பட்ட, ஆர்டைன் பண்ணப்பட்ட மேய்ப்பர் அல்லது பாஸ்டர் அவசியம். இந்த மேய்ப்பர் தான் இங்க கிளர்ஜி. சபைக்கான கிளர்ஜி யாருன்னா இந்த மேய்ப்பர். திருச்சபை ஊழியர் யாருன்னா இந்த மேய்ப்பர் அப்படின்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. கிளர்ஜி அப்படின்னா திருச்சபையை நடத்தக்கூடியவர். அவர் யாருன்னா மேய்ப்பர், பாஸ்டர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவ அழைப்பை பெற்றவர் என்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நபர் திருச்சபையை நடத்த முடியாது. அப்படி நடத்தினால் அது திருச்சபை அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், அது சுவிசேஷ கூட்டமாக வேண்டும் என்றாலும் இருக்கலாமே தவிர அது திருச்சபையாக இருக்க முடியாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ இதை புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு சில விஷயங்களை போடுறேன். அப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா தொடர்ந்து வகுப்புகளை பங்கு பெற்று வர்றீங்க. 3 விதமான சபைகளை பார்த்து வருகிறோம். எனவே இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கிளர்ஜி அப்படின்னு சொல்லும்போது திருச்சபையை நடத்த தேவ அழைப்பு பெற்று அபிஷேகிக்கப்பட்ட மேய்ப்பர் அவசியம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படிதான். மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியாவில் குடும்ப தலைவன் தான் கிளர்ஜி. குடும்ப தலைவன் தான் மனசாட்சி பிரமாண காலத்தில் கிளர்ஜியாக இருந்திருக்கிறாங்க. ஆபிரகாமா இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், நோவாவாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் மனசாட்சி பிரமாண காலத்தினுடைய கிளர்ஜி. புரியுதா? நான் சொல்றது புரியுதானே? இல்லையா? புரியும். சரியா? ஓகே. அப்போ மனசாட்சி பிரமாண காலத்தினுடைய எக்லீஷியா என்று சொல்கிறதான திருச்சபைக்கு, மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியாவுக்கு கிளர்ஜி யாருன்னா குடும்ப தலைவர்கள் தான். அந்த காலம் முடிந்து விட்டது. இன்றைக்கு ஒரு குடும்ப தலைவர் தன் குடும்பத்திற்கென்று அவர் ஆசாரியனாக நின்று அல்லது கிளர்ஜியாக நின்று சபையை நடத்த முடியாது. அழைப்பை பெற வேண்டும். அது 2வது காலகட்ட சபையிலேயே மாறிவிட்டது. நியாயப்பிரமாண கால எக்லீஷியாவில் பிரதான ஆசாரியன் தான் கிளர்ஜி. நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாண கால எக்லீஷியாவில் பிரதான ஆசாரியன் தான் கிளர்ஜி. அப்போ நியாயப்பிரமாண காலம் முழுவதுமாக பிரதான ஆசாரியன் தான் அங்கே தேவாலயத்திலே பணி செய்து ஜனங்களை ஆசீர்வதித்து அவன் நடத்தி வந்தான். அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. நியாயப்பிரமாண கால எக்லீஷியா முடிவுக்கு கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா வந்து விட்டது. நாம் அதிலே அங்கத்தினராக இருக்கிறோம். மேன்மையான சபையில அங்கத்தினராக இருக்கிறோம். கடைசி சபையில அங்கத்தினராக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சபையில அங்கத்தினராக இருக்கிறோம். இதற்கு ஒரு பாஸ்டர் அவசியம், மேய்ப்பன் அவசியம். இன்னைக்கு எல்லாமே பாஸ்டர்ன்றாங்க இல்லையா? எல்லாத்தையும் பாஸ்டர்ன்றாங்க. எல்லாரும் பாஸ்டர் இல்லை. சரியா? அதை நம்ம பார்த்துடலாம். அப்போ கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியாவிற்கு அதை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பன் தேவை, ஒரு பாஸ்டர் தேவை. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த குடும்பத் தலைவன் மேய்ப்பனாக அல்லது கிளர்ஜியாக இருக்க முடியாது. சரியா? இன்றைய காலகட்டங்களில் குடும்பத் தலைவர்கள் அந்தந்த குடும்பத்திற்கு கிளர்ஜியாக இருக்க முடியாது. அவர் குடும்பத் தலைவனாக இருக்கலாம், கிளர்ஜியாக இருக்க முடியாது. அதே போல நியாயப்பிரமாண கால எக்லீஷியா இன்றைக்கு இல்லை. அதனால எந்த பிரதான ஆசாரியனோ எந்த லேவி கோத்திரத்தானோ கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியாவிற்கு கிளர்ஜியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. யார் வேண்டுமென்றாலும் கிளர்ஜியாக வரலாம். ஆனால் அவர்கள் அழைப்பை பெற்றிருக்க வேண்டும். தேவ அழைப்பை பெற்றிருக்க வேண்டும். அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத் தலைவன் தன் குடும்பத்திற்கான கிளர்ஜியாக இருக்க முடியாது. அதே போல ஆசாரிய வகுப்பை சார்ந்த பிரதான ஆசாரியனோ அது லேவியனோ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அந்த கோத்திரத்தானோ இன்றைக்கு கிளர்ஜியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் வேண்டுமென்றாலும் கிளர்ஜியாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் அழைக்கப்பட வேண்டும். அப்படி அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் யாருன்னா இந்த மேய்ப்பர். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அடுத்த வசனத்தை போடும் பொழுது ஸ்க்ரீனை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்காக அடுத்த ஸ்க்ரீனுக்கு நான் வரேன். இதை பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிடலாம். எபிரேயர் 5:4 வாசிக்கும் பொழுது, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறது இல்லை. அப்போ இங்கே ஒரு அழைப்பு அவசியமாய் இருக்கிறது. அழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, நமக்கு விருப்பம் இருக்கலாம், தகுதி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம். அதனால அழைப்பை பெற்றுவிட முடியாது. விருப்பம் இருக்கலாம், தகுதி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம். இவைகளெல்லாம் இருப்பதினாலே மாத்திரம் ஊழியம் செய்வதற்கு
ஒரு அழைப்பை ஒரு மனிதன் பெற்றுவிட முடியாது. கீழே வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 4:11, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். அவர் யாருன்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தெய்வம், நம்முடைய இரட்சகர், நம்முடைய கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. அவரு சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. அப்போ ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு விருப்பம் இருந்தால் வராது, தகுதி இருந்தால் வராது, அந்தஸ்து இருந்தால் வராது, படிப்பு இருந்தால் வராது. தேவ அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்திலே ஒரு தேவ பக்தி இருக்க வேண்டும். பக்தி உள்ளவன் எவனையும் எனக்கென்று ஏற்படுத்தினேன் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. பக்தி உள்ளவனுக்கு தான் இந்த வாய்ப்பு. விருப்பம் இருக்கிறனாலேயோ, தகுதி இருக்கிறனாலேயோ, அந்தஸ்து இருக்கிறனாலேயோ, படிப்பு இருக்கிறனாலேயோ இல்லை, தெய்வ பக்தி. பக்தி உள்ளவர்கள் தான் இங்கே வருகிறார்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய, தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அதாவது அப்பாவுக்கு அப்புறம் அந்த பையன் அந்த சர்ச்சை நடத்தணும் அப்படின்ற கட்டாயம்லாம் இல்லை. ஒருவேளை பையனுக்கு அப்படிப்பட்ட அழைப்பு இருந்தால் இன்னொரு சபையை போய் ஆரம்பித்து தாராளமாக நடத்தலாம். அல்லது அந்த சபையார், ஒட்டுமொத்த சபையாரும் அந்த மகனை தங்களுடைய போதகராக ஏற்றுக்கொண்டால் அந்த சபையை நடத்தலாம். இல்லை என்றால் அந்த சபையை யார் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் பண்ணியிருக்கிறாரோ ஆவிக்குரிய ஒரு மகனை கொண்டு அந்த சபையை நடத்தலாம். சரியா? வழி வழியாக வர வேண்டும் என்கிறதான கட்டாயம் இல்லை. அப்பாக்கு அழைப்பு இருக்கிறனால பிள்ளைக்கும் அழைப்பு வந்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது தனிப்பட்ட ஒரு காரியம். பக்தி உள்ளவன் எவனையும் எனக்கென்று ஏற்படுத்தினேன் வேதவசனம் சொல்லுகிறது. எனவே அப்பா அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தால் பிள்ளையும் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாக தான் இருக்குன்ற கட்டாயம் இல்லை. ஒருவேளை பையனுக்கு அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். அழைப்பு என்பது விருப்பத்தின்படியோ, தகுதியின்படியோ, அந்தஸ்தின்படியோ, படிப்பின்படியோ அல்ல. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். பக்தி வேணும். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் அழைக்கிறார். அவ்வளவுதான். சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த காலகட்டத்தில் ஆரோன் வழி சபைகள் இல்லை. அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக ஆசாரித்துவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரசத்தில் விட்டிருக்கிறார். பிதாவுக்கு முன்பாக என்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். எனவே புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவிற்கு அப்பாவுக்கும் அழைப்பு இருந்து பையனுக்கும் அழைப்பு இருந்தால் வேறு. அப்பாவுக்கு அழைப்பு இருந்து பையனுக்கு அழைப்பு இல்லைன்னா கட்டாயப்படுத்தியோ அல்லது வேற வழி இல்லாமையோ அங்கே ஊழியனாக முடியாது. அப்படிப்பட்ட சபைகள் நிலைத்ததாக சரித்திரம் இல்லை. அது தெய்வ சபையாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சரி, இப்போ அப்படின்னா ஊழியமே செய்யக்கூடாதா அப்படின்னா ஊழியெல்லாம் செய்யலாம். யார் வேணா ஊழியம் செய்யலாம். அதுல 2 விதமான ஊழியக்காரர்கள் இங்க பார்க்கிறோம். தேவ அழைப்பை பெறாதவர்கள், ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அழைப்பு இருந்தால் தான் ஊழியம் செய்யணும்னு இல்லை. நிறைய பேருக்கு விருப்பத்தினாலே ஊழியம் செய்வாங்க. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே ஊழியம் செய்வாங்க. தாங்கள் பெற்ற நன்மைகளை சொல்லுவாங்க. ஒரு சிம் கார்டு நல்லா இருந்தால் கூட அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? தாங்கள் வாங்கின செருப்பு நல்லா இருந்துச்சுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி கர்த்தருக்கென்று செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பர்த்திமேயோ, லாசரு, சகேயோ, 100க்கு அதிபதி, திமிர்வாதக்காரன், லேகியோனா இருந்தவன், இவங்கெல்லாம் வாய மூடிட்டு சும்மா இல்லை. தாங்கள் பெற்ற அற்புதத்தை எல்லார்ட்டையும் சொல்லி ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். ஆனா இவங்க அழைப்பை பெறாதவங்க. லேகியோன் சொன்னா, ஆண்டவரே உங்க கூடயே இருந்துடுறேன்னு. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நீ போய் வீட்டுக்கு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க கூட இரு அப்படின்ட்டாரு. அப்படின்னு அழைப்பு இல்லை. அந்த 12 பேர்ல இவனும் ஒருத்தன் இல்லை. 13 இவனை சேர்த்துக்கல. ஆண்டவனை அனுப்பிச்சி விட்டாரு. எல்லாருமே அப்படிதான் அனுப்பிச்சி விட்டாரு. ஏன்னா அழைப்பு என்பது வேறு. சரிங்களா? அப்போ இவங்கெல்லாம் ஊழியக்காரங்க தான். இவங்கெல்லாம் ஊழியம் செஞ்சாங்க தான். தாங்கள் பெற்ற நன்மையை சொல்லி அநேகருக்கு சாட்சிகளாக இருந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் தேவ அழைப்பை பெற்று வந்தவர்கள் யாருன்னா 12 அப்போஸ்தலர்கள். அப்புறம் தமஸ்குக்கு போகும் வழியில் பவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி கர்த்தர் அழைச்சார். அப்போ தேவ அழைப்பை பெற்றவர்கள் யாருன்னா இந்த 12 அப்போஸ்தலர்கள். அதே போல தமஸ்குக்கு போகும் வழியில பவுலை ஆண்டவர் அழைக்கிறார். இவங்களாம் அழைப்பை பெற்றவங்க. இப்போ தேவ அழைப்பை பெற்றவர்கள் யாருன்னா இந்த 12 அப்போஸ்தலர்கள். அதே போல தமஸ்குக்கு போகும் வழியில பவுல். இவங்க அழைப்பை பெற்றவங்க. சரியா? இந்த பக்கம் தேவ அழைப்பை பெறாதவர்கள், ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யாரு? பர்த்திமேயு, லாசரு, சகேயு, 100க்கு அதிபதி, திமிர்வாதக்காரன், லேகியோனா இருந்தவன். இவங்கெல்லாம் தெய்வ அழைப்பை பெறாதவங்க, ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இந்த பக்கம் தெய்வ அழைப்பை பெற்ற ஊழியக்காரர்கள் 12 அப்போஸ்தலர்கள். தமஸ்குக்கு போகும் வழியில அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா உங்களுக்கு தெரியும்,
அதுக்கு முன்பாக இருந்த யூதாஸ் காரியத்தை நான்று கொண்டு செத்து போயிட்டான். சரி, அந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கு ஆண்டவர் இங்கே பவுலை தெரிந்து கொண்டார். சரி, அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ உள்ள திரும்ப போயிடலாம். அப்போ தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் யாருன்னா, இங்க இருக்கு பாருங்க, இந்த வசனத்துல இருக்கிறவங்க தான். யாருன்னா, சிலர் அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். தேவனுடைய வரையறைக்குள்ள இதுதான் தேவனுடைய திட்டம். யாக்கோபு 3:1 வாசிக்கிறோம், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீராக என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அழைப்பு இல்லாம இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு இங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி வந்து ஒருவேளை ஊழியம் செய்தால் அது அதிக ஆக்கினை வரும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது திருச்சபைக்குள்ளாக வந்து ஊழியம் செய்வதை குறித்து நான் சொல்லுகிறேன். திருச்சபைக்கு வெளியில வந்து சுவிசேஷ ஊழியங்களை செய்வதை குறித்து நான் சொல்லலை. ஏற்கனவே பார்த்தோம், பர்த்திமேயாவா இருக்கட்டும், லேகியோனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெளியே போய் ஊழியம் செஞ்சாங்க, தேவனை குறித்து அவங்க சாட்சி சொன்னாங்க. ஆனால் திருச்சபையை நடத்தக்கூடிய, திருச்சபையை கவனிக்கக்கூடிய, திருச்சபைக்கான ஒழுங்குகளை நடத்தக்கூடியவர்கள் அழைக்கப்பட்டவங்களா இருக்கணும். அல்லது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் இருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கும்ன்றத ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க போறேன். அழைப்பு இருக்குன்னா, ஆண்டவர் உங்களை அழைச்சிருப்பாரு, அப்புறம் அபிஷேகிப்பாரு, பக்குவப்படுத்துவாரு, பயன்படுத்துவார். 4 லெவல் அழைத்தல் அப்படின்றது என்னன்னா, கர்த்தர் உங்களோடு பேசுவார், இல்லைன்னா ஒரு ஊழியக்காரன் மூலியமா உங்ககிட்ட பேசுவாரு, உங்களை அழைப்பாரு. தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தர் உங்க கூடயும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாரு. ஒரு ஊழியக்காரன்ல பல ஊழியக்காரன் வந்து சொல்லுவான், பார்க்குற ஊழியக்காரன்லாம் உங்களை பார்த்து சொல்லுவான், கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு தோணும், உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லை போல இருக்குது, நம்மளை பார்த்தே சொல்றானுங்க, இல்லைன்னா இதுதான் பொழப்பத்திரிகிறான்களோன்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களை குறித்தே சிலர் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட அழைப்பு இருக்கு, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு, உங்க தேவ பக்தியை கர்த்தர் பார்த்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களோடும் கர்த்தர் பேசுவார். அடுத்தது அபிஷேகித்தல். அப்போ அழைச்சா அந்த அழைப்புக்கு இணங்கி நான் வந்துட்டோம்னா, ஒரு ஊழியக்காரன் மூலியமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அபிஷேகம் பண்ணுவார். அன்றைய காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அபிஷேகம் பண்ணினார். அதே போல பவுல் அப்போஸ்தலனை அனனிய அபிஷேகம் பண்ணினான். அப்போ ஊழியக்காரர்கள் மூலமாக ஒரு அபிஷேகம் நடக்கும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் அதற்கான வேலைகளை செய்து, அதற்கான நபர்களை அனுப்பி, அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி நம்மை அபிஷேகித்து அவர் பிரித்தெடுப்பார். அப்படி அவர் அழைத்து அபிஷேகம் பண்ணி நம்மளை பிரித்தெடுத்த உடனேயே நமக்கு ஊழியத்தை தருவதில்லை, அப்புறம் பக்குவப்படுத்துதல். ஒருவேளை கும்பலோட இருந்தீங்கன்னா தனிமைப்படுத்திடுவாரு, தனியா இருந்தீங்கன்னா ஒரு கும்பலோட ஒரு ஊழியக்காரனோட சேர்த்துருவாரு. ஒன்று தனிமைப்படுத்தி கற்றுக் கொடுப்பாரு, இல்லைன்னா ஒரு ஊழியக்காரனோட இணைத்து கற்றுக் கொடுப்பாரு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரனை உங்களை துரத்தி விட்டுருவான், உங்களுக்கு அவருக்கும் ஒத்து வராது, சண்டை பிடிச்சி என்ன பண்ணிடுவீங்க, இருக்க நினைச்சா கூட நகமும் சதையுமா இருந்தால் கூட பிரச்சனை வந்து உங்களை ஐசோலேட் பண்ணிடுவாங்க, துரத்தி விட்டுருவாங்க, ஏதோ பிரச்சனை ஆயிரும். ஒருவேளை நல்ல முறையில் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீ பிரிஞ்சு கூட வந்து ஒரு சபையை ஆரம்பிக்கலாம். அப்போதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் கூட இருந்து அங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த மாட்டார். ஏன்னா அங்க கற்றுக்கொள்ளதான் உங்களை அனுப்பியிருக்கிறார், பக்குவப்படுத்துவதற்கு. அதற்கப்புறம் உங்களை வெளியே கொண்டு வந்து பயன்படுத்துவார், அவர் சித்தத்தின்படி பயன்படுத்துவார். நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, அல்லது உங்களை பக்குவப்படுத்துவதற்கு ஒரு இடத்துல விட்டார்ல அந்த ஊழியக்காரன் நினைக்கிற மாதிரியும் இல்லை. கர்த்தர் நினைத்தபடி அவர் சித்தத்தின்படி பயன்படுத்துவார். இதுதான் 4 லெவல். பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம், ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த 4வது லெவலுக்கு வரும்பொழுதே உங்களுக்கே தெரியும், நான் இந்த ஊழியத்தை தான் செய்யணுன்ற அந்த வாஞ்சை, அதிகப்படியான வாஞ்சை. ஒருவேளை பாஸ்டர் ஊழியம் செய்யணும்னா ஜனங்கள் மேல ரொம்ப அன்பு, கரிசனை, அவங்க செய்யற தப்பெல்லாம் தெரியாது, அவங்களுக்காக பரிந்து பேசி அந்த தப்புல இருந்து விடுதலை ஆக்குவதற்கு போராடி அவங்கள சரி செஞ்சு அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருப்பீங்க. மனஸ்தாப்படுவீங்க, கண்ணீர் வடிப்பீங்க, முழங்கால நிற்பீங்க, ஜனங்களுக்காக பரிந்து பேசுவீங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா பாஸ்டருக்கான காலிங் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஜனங்களை வழி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு அழைப்பு இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஜனங்கள் மீது அதிக கரிசனை, அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற, அவர்களுக்காக முழங்காலில் நிற்கிற, அவர்களுக்காக பரிந்து பேசுகிற,
அவர்களை நல்வழிப்படுத்துகிற, அவர்களுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுகிறவர்கள் யாருன்னா மேய்ப்பர்கள். அப்போ புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த விருப்பத்தை செய்கையை பார்த்தாலே நீங்க எந்த ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு. விருப்பத்தின்படி அல்ல, அல்லது தகுதியின்படி அல்ல, நமக்கு முன்பாக இருக்கிற அந்தஸ்தின்படி அல்ல, கர்த்தர் சித்தத்தின்படி நமக்குள்ளாக விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அதன் மூலமாக நாம் எந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, அப்படியே இருக்கட்டும். இப்போ வேதத்துல இந்த 5 விதமான ஊழியங்களை குறித்து தான் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த 5 ஊழியங்கள் தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியங்கள், அழைப்பை பெற்ற ஊழியங்கள். அப்போஸ்தலர், அப்போஸ்டலோஸ் அப்படின்ற அந்த வரிசையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் 12 அப்போஸ்தலர்கள் இருந்து ஆரம்பிக்கிறது. இன்றைக்கும் அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய வேலை என்னன்னா சபைகளை ஸ்தாபித்தல். யாரெல்லாம் சபைகளை ஸ்தாபித்து தன்னால் உருவாக்கப்பட்டவர்களிடம் சபையை ஒப்படைத்து விட்டு அடுத்த இடத்துக்கு போய் அடுத்த சபையை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, இப்படி சபைகளை ஆரம்பிச்சு அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் அப்போஸ்தலர். ஒரே சபைக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தனுக்கு இடம் விடாம தானே உட்காந்து தன் அப்போஸ்தலன் பட்டெல்லாம் சொல்லிக்கிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் செல்ஃப் மேடு. அவங்க சுயமா தங்களை சொல்லிக் கொள்றாங்க, அவங்களுக்கு அழைப்பு இல்லை. அப்போ அப்போஸ்தலர்களாக இருந்தால் சபையை ஸ்தாபித்து நிர்வகித்து ஒருத்தர் ஒப்பு கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த சபையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க, அடுத்த சபையை உருவாக்க போய்கொண்டே இருப்பாங்க. இப்போ சபைகளை ஸ்தாபிப்பவர்கள் அப்போஸ்தலர்கள். தீர்க்கதரிசி, ப்ரொபைட்டாஸ் அப்படின்னு கிரீக்ல போட்டிருக்கு. சபையாரை சீர்படுத்த அவருடைய ஊழியம் தேவை. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ ஒரு சபையில ஒரு தீர்க்கதரிசியினுடைய அவசியம் மிக மிக தேவையாய் இருக்கிறது. எனவே ப்ரொபைட்டாஸ் என்கிறதான தீர்க்க தரிசன ஊழியம் தேவை. எனவே தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். முன்பொரு காலத்துல ஒவ்வொரு சபையிலும் ஒரு தீர்க்கதரிசி கண்டிப்பா இருப்பாங்க. ஆராதனை நேரத்துல கண்டிப்பா அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் அப்படி பார்க்க முடிவதில்லை. அப்போ தீர்க்கதரிசிகளின் எண்ணிக்கை இன்றைக்கு குறைந்து விட்டது. இன்னைக்கு தீர்க்கதரிசின்னு தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறவர்களுடைய கூட்டம் பெருசாயிருச்சு. அன்றைய காலகட்டங்களில் ஒவ்வொரு சபையிலையும் 1 or 2 கண்டிப்பாக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க சபையில் தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க, அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. அது அப்படியே நிறைவேறினது. இன்றைய காலகட்டத்தில் அப்படி பார்க்க முடியவில்லை. தீர்க்கதரிசிகள் அவசியம் சபையாரை சீர்படுத்த. அடுத்தது சுவிசேஷகர்கள், இவாங்கலிட்டாஸ் அப்படின்னு சொல்லுகிறதான சுவிசேஷகர்கள் ஆத்துமாக்களை சபைக்குள் கொண்டு வர வேண்டிய வேலை அவர்களுடையது. சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை சபைக்குள் கொண்டு வர வேண்டும். இப்போ ஒவ்வொரு சபையிலும் இந்த சுவிசேஷகர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில போய் ஊழியம் செய்து தங்களுடைய சபையை அவர்கள் நிரப்புவார்கள். இன்றைக்கு இது எப்படி ஆயிடுச்சுன்னா சுவிசேஷகர்கள் என்கிற டைட்டிலோட சபைக்கு அவர்கள் பிரசங்கித்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டியவர்கள் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரசங்கம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறத பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுதா? சுவிசேஷனுடைய வேலையே என்னது? சபைக்குள்ள ஆத்மாவை கொண்டு வரதான் தவிர உள்ள போதிக்கிறதுக்கு உள்ள நடத்துறதுக்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரியா? தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, மெய்ப்பர் இருக்கிறாங்க, போதகர் இருக்கிறாங்க. அந்த வேலை அவருடையது இல்லை. ஆனா இன்னைக்கு இவாஞ்சலிஸ்ட் அப்படின்ற ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் இருக்கிறது. அவர்கள் ஆத்மாக்களை கொண்டு வருகிறார்களா அப்படின்னு கேட்டா தெரியாது. முந்தைய காலகட்டங்களில், அதாவது ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கும். அப்போ போட்டிருப்பாங்க இவாஞ்சலிஸ்ட் தினகரன் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க மீட்டிங் நடத்தினாங்கன்னா அடுத்த வாரம் பக்கத்தில் இருக்கிற எல்லா சபைக்கும் 5 or 10 பேர் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. புதிதான ஆட்கள் போவாங்க. இன்னைக்கு இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் மீட்டிங் நடத்தினார்னா அடுத்த வாரம் சபையிலேருந்து 10-15 பேர் காணாமல் போயிடுறாங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு சுவிசேஷம் அறிவிச்சு மீட்டிங் நடத்தினா அடுத்த வாரமே சபைக்கு 5 or 10 பேர் எப்படியோ தேடி ஒரு சபையை கண்டுபிடிச்சி அங்கே போய் அங்கே ஞானஸ்தானம் எடுத்து அந்த சபையினுடைய அங்கத்தினராக மாறிடுவாங்க. இன்னைக்கு சுவிசேஷ கூட்டங்கள் நடந்தா ஒரு திருச்சபையில் திருச்சபைக்கு ஜனங்கள் ஓடி போயிடுறாங்க, மைக்ரேட் ஆயிடுறாங்க. அது சுவிசேஷ கூட்டம் என்று இன்னைக்கு அழைக்கப்படுகிறது. அப்படின்னா காலம் இன்றைக்கு வேறு விதமாக இந்த ஊழியங்களை சிதைத்து இருக்கிறது. காலப்போக்கிலே ஊழியக்காரர்கள் அவ்விதமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவங்க சத்தியத்தை விட்டுட்டு ரொம்ப பின்னால போயிட்டாங்க, நோக்கத்தை விட்டு ரொம்ப பின்னால போயிட்டாங்க. ஆதி காலத்துல இருந்த அந்த அற்புத அடையாளங்கள், அந்த அழைப்பு, அந்த தரிசனம் இல்லை. அதனால இன்றைக்கு சுவிசேஷகர்களால் சபைகள் நிரப்பப்படவில்லை. ஆனாலும் இன்றைக்கும்
பல சுவிசேஷகர்கள் சபையை நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காண முடியவில்லை, அவர்கள் யார் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அவர்கள் செய்கிற ஊழியங்கள் தான் இன்றைக்கு திருச்சபைகளை நிரப்பிக் கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட முகம் தெரியாத, அடையாளம் தெரியாத அத்தனை சுவிசேஷர்களுக்கும் நாம் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும், அவங்கள வாழ்த்தணும், மனசார ஆசீர்வதிக்கணும். ஏனென்றால் அவர்கள் ஜனங்களை நீதிக்குட்படுத்துகிறார்கள், அழிவின் பாதையிலிருந்து மீட்டு திருச்சபைக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள். எனவே இன்றைக்கு விசிட்டிங் கார்டு அடிக்காம சபைகளை நிரப்பி கொண்டிருக்கிற அநேகமாயிரம் சுவிசேஷகர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். விசிட்டிங் கார்டு அடித்தவங்க கிட்ட தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, இந்த நான் முன்னால் சொன்னேன் இல்லையா, கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு, அது உண்மையா இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும். என்னுடைய பார்வையிலேருந்து நான் சொல்லுகிறேன். ஓகே, இருக்கட்டும். அடுத்தது மேய்ப்பர், பொய்மனாஸ் அப்படின்ற மேய்ப்பர். அவருடைய வேலை என்னென்னா சபையாரை பராமரித்து பாதுகாக்க. அப்போது கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லிஷியாவை பராமரித்து பாதுகாக்க வழி நடத்த யார் அவசியம்னா மேய்ப்பர் அவசியம். பொய்மனாஸ் என்கிறதான மேய்ப்பர் அவசியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்போ திருச்சபைக்கு யாரு தேவை, திருச்சபை நடத்த பராமரிக்க யார் தேவைன்னா பொய்மனாஸ் என்கிறதான மேய்ப்பன் தேவை. அப்போஸ்தலனுடைய வேலை சபைகளை ஸ்தாபிப்பது மாத்திரம்தான். அதாவது ஒரு கூட்டத்தை நடத்தி ஜனங்களை என்ன பண்ணும், கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து அங்கே ஒரு உபதேசித்து ஜனங்களை என்ன பண்ணும், நல்வழிப்படுத்தி அதில் ஒருத்தனை ஊழியக்காரனை மாற்றி அவனை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி கிறிஸ்துவானர் போதித்த அத்தனை சத்தியங்களையும் சொல்லிக் கொடுத்து அவனை ஒரு ஊழியக்காரனாக, அழைப்பை பெற்றவனாக, ஏன்னா அழைப்பை கண்டு கொள்ளக்கூடிய அந்த வரம் இந்த அப்போஸ்தலருக்குள்ளாக இருக்கும். அவங்க கண்டுபிடிச்சு அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி உருவாக்கி அந்த சபையை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த சபைக்குள்ளே நிறைய தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அவங்க தங்களுடைய தீர்க்க தரிசனம் மூலமாக சபையாரை சீர்படுத்துவாங்க. அதே போல் வெளியும் போய் நிறைய இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, உள்ள சபைக்குள்ளே கொண்டு வருவாங்க. அடுத்து சுவிசேஷகர்கள் எங்கே இருப்பாங்க, சபைக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே போய் சுவிசேஷம் அறிவித்து தங்களுடைய திருச்சபையை நிரப்புவார்கள், ஆத்மாக்களால் நிரப்புவார்கள். அதே போல் தூர தேசத்திற்கு போயோ வெளி ஊர்களிலோ போய் ஊழியம் செய்யும்பொழுது அங்கே இருக்கிற சபைகளை என்ன பண்ணுவாங்க, அவங்க நிரப்புவாங்க. இதுதான் சுவிசேஷகர்களுடைய வேலை. அடுத்தது இப்படி உள்ளே வந்த ஜனங்களை பராமரித்து பாதுகாத்து, அதாவது மறுபடியும் பிறந்ததிலிருந்து நித்திய ஜீவனுக்கு போகும் வரைக்கும் பொறுப்பு யாருதுன்னா அவங்களுக்கு தான். யாருடைய பொறுப்பு? மேய்ப்பருடைய பொறுப்பு. அதாவது ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் பிறந்ததிலிருந்து மறுரூபமாக்கும் வரைக்கும் அந்த பொறுப்பு யாருதுன்னா மேய்ப்பருடைய பொறுப்பு, அவங்களுடைய பொறுப்பு அது. சரியா? எத்தனை பேருக்கு புரியுதா? மேய்ப்பருடைய பொறுப்பு என்னங்க, மறுபடியும் பிறந்ததிலிருந்து மறுரூபமாக வரைக்கும் நித்திய ஜீவனுக்கு போகும் வரைக்கும் பொறுப்பு அவங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப வரும்பொழுது எல்லாரையும் அவங்க கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு மேய்ப்பர்களுடையது. அப்போ ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழியம். அடுத்தது கடைசியாக போதகர், டிடாஸ்கலோஸ் அப்படின்ற போதகர், சபையாரை வேத சத்தியத்தில் உறுதிப்படுத்த. அப்போ வேதத்தை நல்லா படித்து தெரிஞ்சு சத்தியங்களை சொல்லி எல்லா கலோபதேசங்களுக்கு அதே போல் வேறுபாடான உபதேசங்களுக்கு ஜனங்களை காப்பாற்றி சத்திய பாதையில் நடத்த வேண்டிய பொறுப்பு இந்த டிடாஸ்கலோஸ் என்கிறதான போதகருடைய பொறுப்பு. சரியா? அப்போ 5 விதமான ஊழியங்கள், ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஊழியங்கள். இதில் முக்கியமானது என்னென்னா மேய்ப்பர், அதாவது கிளர்ஜி அப்படின்னும் பொழுது திருச்சபைக்கான கிளர்ஜியில் இந்த மேய்ப்பர் என்கிறதானவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா அவர் தான் திருச்சபையை மேய்த்து பராமரித்து நடத்தக்கூடிய ஒரு உத்தரவாதம் உள்ள ஊழியத்தை பெறுகிறவர். அவர் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தல மேய்ப்பராக இருக்கிறார். சரியா? மற்றவங்களாம் அங்கங்கெல்லாம் போவாங்க, இவர் ஒரே இடத்துல தன் வாழ்க்கையை ஜனங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்து அங்கே வாழக்கூடிய ஒருவர், ஜனங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருவர். சரியா? ஓகே. அடுத்தது இந்த கிறிஸ்டின் பிரமாண கால எக்லீஷியா அப்படின்னும் பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். திருச்சபையை நடத்த தேவ அழைப்பு பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட மேய்ப்பர் அவசியம். இவர் தான் கிளர்ஜி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இந்த திருச்சபைக்கான முக்கியமான கிளர்ஜி யாருன்னா மேய்ப்பர், பாஸ்டர், பொய்மனாஸ் என்கிறதான இந்த பாஸ்டர். இவருடைய வேலை என்னன்னா சபையாரை பராமரித்து பாதுகாக்க வேண்டும். இப்போ ஏன் இதை உங்களுக்கு கிட்ட மறுபடியும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லி கொண்டிருக்கிறேன்னா, இன்றைக்கு சபையை நடத்துவது யாரு அப்படின்னு கேட்டா சில ஆராதனை வீரர்களும் சில தீர்க்கதரிசிகளும் சில சுவிசேஷகர்களும் தான் சபையை நடத்திட்டு இருக்கிறாங்க.
எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க போற சபையில உங்களை நடத்துகிற அங்கே இருக்கிறதான கிளர்ஜி உண்மையாவே அவர் மேய்ப்பரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உடனே எடுத்து பேசுகிற, அல்லது உங்க போனை பார்த்துட்டு உடனே உங்களை கூப்பிட்டு எதுக்கு பிரதர் கூப்பிட்டீங்கன்னு கேட்டு உங்க பிரச்சனையை கேட்டு, அல்லது உங்க துக்கத்துல பங்கு பெற்று, அல்லது உங்க சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கு பெற்று உங்களில் ஒருவராய் இருந்தால் அவர் அந்த திருச்சபையின் மேய்ப்பர். எனக்கு டைம் எல்லாம் இல்லை, என் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நம்பர் கொடுக்குறாங்க, பேசிக்கோ, நாளைக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், அப்போ வந்து பேசு, வாரத்துக்கு ஒரு முறை தான் என்ன பார்க்க முடியும், மற்ற நாளே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னா அவர் யார் இல்லைன்னா பொய்மனாஸ் இல்லை. அதாவது நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை வயிறு வலிக்குதுன்னு சொன்னா 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஐயோ பிள்ளைக்கு வயிறு வலியா, அப்பவே டாக்டர்கிட்ட போகலாமா, என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம், ஏன் வயிறு வலி வந்துச்சுன்னு உடனே ஆராய்ச்சி செய்து அதற்கான முடிவை எட்டி அந்த பிள்ளை எப்படியாச்சும் என்ன பண்ணிடுவான், சரி பண்ணிடுவான். அப்போ மேய்ப்பன் என்பவன் யாருன்னா தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவனா. அப்போ உங்க சபையில அவர் மேய்ப்பர் தானா அப்படின்னா உங்களுக்காக அவர் துடித்தால், உங்களுக்காக முழங்காலில் நின்றால், உங்களுக்காக அவர் ஜெபித்தால், உங்கள் காரியங்களை காது கொடுத்து கேட்டு அதற்கான நல்ல ஒரு சொல்யூஷனை முடிவை கொண்டு வந்து தந்தால், உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருந்தால் அவர் பொய்மனாஸ் என்கிறதான மேய்ப்பர். இல்லை என்றால் அவர் வேறு யாரோ வேணும் கூட இருக்கலாம், அழைப்பு பெற்றவராக இருக்கலாம், அழைப்பு இல்லாதவராக இருக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் அவர் அந்த சபையை நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர். சரியா? அவருடைய நோக்கம் வேறு. தன்னுடைய அழைப்பை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேறொரு அன்பு இல்லை. அதாவது ஆடுகளோடு வாழ்ந்து ஆடுகளோடு மடிகிறவன் தான் மேய்ப்பன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஆடுகளோடு வாழ்ந்து தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார், திரும்ப உயிர் தெழுந்தார். அப்போ நமக்கு முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். அப்போ திருச்சபையை மேய்க்கிறவர்கள் தங்களுடைய மந்தைக்கென்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஒருவேளை இங்க மேய்ப்பர்களா இங்க இருந்தீங்கன்னா, நான் மேய்ப்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை நான் ஒரு பாஸ்டல் மினிஸ்ட்ரி பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கான செய்தி என்னன்னா, உங்க ஆடுகளுக்காக நீங்கள் ஜீவனை கொடுக்கணும். அவங்க வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கை. அவங்களை நித்திய ஜீவன் போக வரைக்கும் அவங்க நடத்த வேண்டியது, அந்த பொறுப்பு உங்களுடையது. எனவே நீங்கள் மேய்ப்பராக இருந்தால் ஆடுகளுக்காக வாழ வேண்டும். அப்படி இல்லைன்றால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், மேய்ப்பனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பாஸ்டர் கண்டிப்பா இப்படி இருந்தா அந்த சபையில நீங்க தாராளமா இருக்கலாம். உங்களுக்காக ஜீவனே கொடுக்குற, உங்க ஜெபத்தெல்லாம் கர்த்தரை கொண்டு போய் சேர்க்கிற, உங்களுக்காக பரிந்து பேசுகிற, முழங்காலில் நிற்கிற, உங்களுக்காக உபவாசம் இருக்கிற, உங்கள் மேல் கரிசனை உள்ள ஒரு நபரிடத்துல இருப்பதுதான் ஸ்லாக்கியம். அவர் தான் அந்த சபைக்கு மேய்ப்பராக இருக்க முடியும், மற்றவங்க இருக்க முடியாது. அந்த கிளர்ஜி யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கோடு போட்டா ரோடு போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்டர் யார் அப்படின்னு மறுபடியும் உங்களுக்கு இங்கே ஒரு கேள்வி போட்டிருக்கேன். மேய்ப்பன், பொய்மனாஸ். இன்னைக்கு எல்லாமே பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட் பாஸ்டர், அப்புறம் அப்போஸ்தலர் பாஸ்டர், தீர்க்கதரிசியும் பாஸ்டர், அதே போல் போதகரும் பாஸ்டர், எல்லாமே பாஸ்டர். என்ன பாஸ்டர் கூப்பிடு அப்படின்றாங்க. கூப்பிடல, நான் பிரதர்னு கூப்பிடு. என்ன பிரதர்னு கூப்பிட்றேன், நான் பாஸ்டர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான பாஸ்டரை பிரதர்னு கூப்பிட்டாலும் ஒன்றுமே சொல்கிறது இல்லை. எப்படியோ கூப்பிட்டுட்டு போப்பா, நீ எனக்கு பிரதர்னு சொன்னாலும் சரி, பாஸ்டர்னு சொன்னாலும் சரி, எனக்கு நீ தான் முக்கியம். எப்படியாச்சும் நீ நித்திய ஜீவனுக்கு வந்துடணும், நீ நல்லா இருந்தணும், சந்தோஷமாக இருந்தணும், ஒரு நாளும் உன் அழுகுறலை கேட்கக்கூடாது, நீ மனமகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அவருக்காக, அந்த குடும்பத்திற்காக அவர்களுக்கு வாழ்கிறவர் தான் யாருன்னா மேய்ப்பர். அப்போ இந்த பட்டம் என்பதில் ஒன்றும் இல்லை, குணாதிசயத்தில் தான் மேன்மை இருக்கிறது. இப்போ நிறைய பேர் பாஸ்டர்னு சொல்ல விரும்புகிறாங்க, பாஸ்டர் கூப்பிடாட்டா கோச்சிக்கிறாங்க, அதை உரிமையாக நினச்சிக்கிறாங்க, அப்படி கூப்பிடாட்டா கட்டாயப்படுத்தி கூப்பிட வைக்கிறாங்க. அப்போது சந்தேகம் எழுகிறது. அப்போது தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய செயல் மூலமாக அவர் மேய்ப்பர் என்று நிரூபிக்க வேண்டும், பொய்மனாஸ் என்று அவர் நிரூபிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் திருச்சபையை நடத்த வேண்டும். மற்றவர்கள் திருச்சபையை நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினால் அது திருச்சபை அல்ல. மந்தையை கருத்தாய் கவனிக்காத, மேய்க்காத யாரும்
மெய்ப்பர்கள் அல்ல. வேணா சொல்லிக்கலாம் பாஸ்டர், ஏன்னா நீங்கள் காமன் டைட்டில் ஆயிடுச்சு, அதனால் எல்லாம் பாஸ்டர்னு சொல்லிக்கலாம். பட் அவர்கள் போதகர்கள், அதாவது பாஸ்டர்ஸ் அல்ல, மெய்ப்பர்கள் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மறுபடியுமாக உள்ள வந்துடுவோம். லிட்டர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது வழிபாட்டு முறை என்று சொல்லும் பொழுது, அந்த சபையை நடத்துவதற்கு, எக்லிஷாவை நடத்துவதற்கு ஒரு பொய்மனாஸ், ஒரு மேய்ப்பர், ஒரு பாஸ்டர் மிக மிக அவசியம். இதுதான் இந்த கிளாஸ்னுடைய முக்கியமான காரியம். யார் வேண்டுமென்றாலும் திருச்சபை நடத்த முடியாது. அப்படி நடத்தப்படுகிற சபைகள் திருச்சபைகள் அல்ல. அது சுவிசேஷ கூட்டங்களாக இருக்கலாம், மோட்டிவேஷனல் கிளாஸாக இருக்கலாம், வேற ஏதாச்சும் இருக்கலாம். ஆனால் அது திருச்சபையாக இருக்க முடியாது. திருச்சபைக்குள்ள முதல்ல நான் சொன்ன லிட்டர்ஜிக்குள்ள 2 முக்கியமான விஷயம் இருந்துச்சு. என்னன்னா ஞானஸ்தானமும் திருவிருந்தும். அடுத்தது அந்த சபையை யார் நடத்துகிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராதனை வீரரா, சுவிசேஷகரா, ஆரம்பகால சபையாக இருந்தால் அப்போஸ்தலர்கள் நடத்தலாம். ஆனால் வளர்ந்த சபை, அதற்கு ஒரு மேய்ப்பர் ரொம்ப ரொம்ப அவசியம். மேய்ப்பருடைய தலைமையில தான் அந்த சபை நடக்கணும். ஆரம்ப காலகட்ட சபையாக இருந்தால் சபையை ஸ்தாபிக்கிற வேலையை அப்போஸ்தலர்கள் தான் செய்வாங்க. அதனால ஆரம்ப காலகட்ட சபைகளில் அப்போஸ்தலர்கள் நடத்துவது அது சரியான காரியம்தான். ஆனால் வளர்ந்த சபைக்கு ஒரு பொய்மனாஸ், ஒரு மேய்ப்பர் இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஸோ மறுபடியும் உங்களுக்காக அந்த ஸ்க்ரீனில் போடுறேன். என்னன்னா, திருச்சபை ஒரு மேய்ப்பனின் தலைமையில் நடத்தப்பட வேண்டும். வேறு யாரும் திருச்சபையை நடத்த முடியாது, நடத்தவும் கூடாது. அப்படி நடத்தினால் அது திருச்சபை அல்ல, அது சுவிசேஷ கூடுகை. இப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்தமா கிறிஸ்தவம் எப்படி இருக்கு, உத்தமமான உண்மையாகவே தேவ சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி நடக்கிற சபையினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு, உலகம் நல்லா தெரியும், கிறிஸ்தவ உலகத்தை குறித்து அறிவு பெற்றவர்களாக இருக்கிறீங்க. நீங்க எப்பொழுதுமே சிந்தித்து பார்க்க வேண்டும். திருச்சபைனா என்ன, அதுக்குள்ள இருக்க லிட்டர்ஜி என்ன, அதில் 2 முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். ஞானஸ்தானமும் திருவிருந்தும். அதுக்கப்புறம் அந்த திருச்சபையை ஒரு பொய்மனாஸ் தான் நடத்தணும், ஒரு மேய்ப்பர் தான் நடத்தணும். ஒரு சுவிசேஷகரோ அல்லது தீர்க்கதரிசியோ அல்லது போதகர் என்று சொல்லுகிறதான டிடாஸ்கலர்ஸோ நடத்தக்கூடாது, மேய்ப்பர் தான் நடத்தணும். ஒருவேளை அந்த மேய்ப்பனின் தலைமையின் கீழாக வந்து அவர்கள் தங்களுடைய காரியங்களை நடத்தலாம். ஒருவேளை ஒரு போதகர் இந்த பொய்மனாஸ் என்கிறவருடைய அந்த தலைமையின் கீழாக இருந்து அவர் டீச் பண்ணலாம், போதிக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே போல ஒரு தீர்க்கதரிசி அது விசுவாசியாக கூட இருக்கலாம். ஒரு போதகருடைய, அதாவது இந்த பொய்மனாஸ் தலைமையின் கீழாக, அதாவது மேய்ப்பனின் கீழாக இருந்து சபைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை சீர்படுத்தலாம். அதே போல இந்த பொய்மனாஸ் என்கிறதான மேய்ப்பன் கீழாக இருந்து சுவிசேஷர்கள் ஊழியம் செய்து சபைக்குள்ளாக ஜனங்களை கொண்டு வரலாம். அதே போல அந்த சபையை ஆரம்பித்ததான அப்போஸ்தலனுக்கு இவர்கள் எல்லாருமே உத்தரவாதிகளாக இருக்கலாம். ஆனால் சபை யாரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் மேய்ப்பனால் மாத்திரமே நடத்தப்பட வேண்டும். அதற்கு கீழாக தான் சபை அப்படின்னாலே மேய்ப்பன். எப்படி ஆசாரிப்பு கூடாரத்துல, தேவாலயத்துல ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்யணும்னா பிரதான ஆசாரியன் தான் அங்க வந்து நிக்கணும். மற்றவர்கள்லாம் உதவிக்காரர்களா இருப்பாங்க. மற்ற ஆசாரியர்கள், மற்ற லேவியர்கள் உதவிக்காரர்களா இருப்பாங்க. அந்த தேவாலயத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் தான் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணணும். அதே போல புதிய ஏற்பாட்டில் திருச்சபையை நடத்த வேண்டிய முக்கிய பொறுப்பு பொய்மனாஸ் என்கிறதான பாஸ்டர்களுடையது. அதற்கு சப்போர்ட்டா மற்ற ஊழியக்காரர்கள்லாம் இருக்கணும். அதே போல ஒருவேளை அப்போஸ்தலனால் அந்த சபை ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அந்த அப்போஸ்தலனுக்கு இவர்கள் உத்தரவாதிகளாக இருக்க வேண்டும். என்னென்றால் ஒரு முக்கியமானவர் அவர். ஒருவேளை அது ஏற்கனவே இருக்கிறதான சபைகளாக இருந்தால், ஒருவேளை டினாமினேஷனல் சர்ச்சஸாக இருந்தா, அந்த சபை போதகர் கீழாக மற்ற ஊழியங்கள் செயல்பட வேண்டும். இது ஒரு நியதி. யாரு கீழே? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? தன்னுடைய ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்துகிறவராக, முழங்காலில் நிற்கிறவராக, உத்தரவாதியாக, கவனிக்கிறவராக இருக்கும் பட்சத்தில் அவர் கீழே அடங்கி இருக்கணும். சரியா? கரிசனை இருக்கணும். கரிசனை இல்லாதவருக்கு கீழே இருக்கக்கூடாது. அவர் மேய்ப்பனாவே இருக்க முடியாது.
சரியா? இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியாவிற்கு ஒரு முக்கியமான ஒருவர் யாருன்னா இந்த பொய்மனாஸ் என்கிறதான மேய்ப்பர், கிளர்ஜி. இந்த கிளர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளர்ஜி இல்லாத சபை சபை அல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய சபைகளில் போதகர்களே இல்லை, போதகர்கள் தான் சபையெல்லாம் இருக்கு, மெய்ப்பன் இல்லாத சபைகள்லாம் இருக்கு. போதகர்னா இங்க அப்படி ஜென்ரல் டேர்ம்ல நான் சொல்றேன், போதகர் அப்படின்னா பொய்மனாசை தான் நான் சொல்றேன். அவங்க தான் அங்கே போதிக்கிறாங்க பெரும்பாலும், அதனால பொய்மனாசை பத்தி சொல்றேன், மெய்ப்பர்களை பத்தி சொல்றேன். பெரும்பாலான சபைகள்ல இன்னைக்கு மெய்ப்பர்கள் இல்லை, வேறு யாரோ தான் ஆக்கிபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ ஒருவேளை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை போல நான் ஒரு போதகன், அப்போ என்னை போல போதகன் திருச்சபையை நடத்தினால் என்ன ஆகுனா, நான் வேணா என் சபை இருக்குன்னு நான் பெருமைப்பட்டுக்கலாம், ஆனா அந்த சபையை கவனிக்கிற அளவுக்கு எனக்கு நேரமும் இருக்காது, திறமையும் இருக்காது, அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற முழங்காலில் நிற்கிற கரிசனை உள்ள இருதயம் எனக்கு இருக்காது. இது ஒரு தகப்பனுடைய இருதயம். இந்த இருதயம் யாருக்கு மாத்திரம்தான் இருக்கும்னா மெய்ப்பனுக்கு மாத்திரம்தான் இருக்கும். அப்போ நான் டீச்சர் தான், அப்போ என்னால ஒரு சபையை நிர்வகிக்க முடியாது. அந்த சபைக்கு போதிக்க முடியும், நடத்த முடியுமே தவிர அந்த சபையை நிர்வகிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஜனங்களோடு ஜனங்களா இருந்து அவர்களுக்காக பரிதவிக்கிற, அவர்களுக்காக திறப்பின் வாசல் நிற்கிற ஒரு நபராக நான் இருக்க முடியாது. என் நேரத்தை எதற்காக செலவு செய்ய முடியாது. என் நேரத்தை வகுப்புகளை எடுப்பதற்கும் வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்வதற்கும் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்குமான நேரமாகத்தான் நான் பயன்படுத்துவேனே தவிர கண்ணீர் சிந்துகிற, உணர்ச்சி வயசப்படுகிற, ஜனங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற, அவங்களை நல்வழிப்படுத்துகிற, அவர்களோடு இருந்து அவர்களுக்காக வாழ்கிற அனுபவம் எனக்கு இருக்காது. எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சுச்சு? இப்போ என்னை வைத்து நான் சொல்கிறேன். அப்போ மெய்ப்பன் என்பவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன், பொய்மனாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு பாஸ்டர் அப்படின்னா போதகர் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு இந்த டேர்ம் இந்த பதங்கள் புரியாம பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பாஸ்டர் என்ற பதமும் இந்த போதகர் என்ற பதமும் கிறிஸ்தவத்தில் புரியாமையே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. போதகர் அப்படின்னா என்னன்னு தெரியல, பாஸ்டர்னா என்னன்னு தெரியல. எல்லாருமே பாஸ்டர், எல்லாமே போதகர் இல்லை. அந்த பதம் இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பொய்மனாஸ் என்கிறதான மேய்ப்பர் தான் திருச்சபைக்கான முக்கியமான நபர், கிளர்ஜி அப்படின்னு நான் சொன்னேன். திருச்சபைக்கான முக்கியமான கிளர்ஜி யாருன்னா பொய்மனாஸ் என்கிறதான மேய்ப்பர். இவருடைய கவர்னன்ஸ்ல, இவருக்கு கீழே, இவர் மூலமாகத்தான் திருச்சபை ஊழியங்கள் நடைபெற வேண்டும். ஒருவேளை ஒரு அப்போஸ்தலனால் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் இந்த போதகர், இந்த மெய்ப்பன், இந்த பொய்மனாஸ் அந்த அப்போஸ்தலனுக்கு உத்தரவாதியாக இருக்க வேண்டும். இது நடைமுறை சாத்தியங்கள். வேதத்தில் வாசித்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா இடத்துலையும் சபையை ஸ்தாபித்தார். அவர்கள் எல்லோருமே அந்த சபையை ஸ்தாபித்த இடங்களிலிருந்து அத்தனை பேருமே பவுலுக்கு உத்தரவாதிகளாக இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்போஸ்தலருக்கு உத்தரவாதிகளாக இருந்தாங்க. அத்தனை சபைகள் இருந்தாலும் அத்தனை சபைகளும் யாரால் ஆரம்பிக்கப்பட்டதோ ஸ்தாபிக்கப்பட்டதோ அவர்களுக்கு உத்தரவாதிகளாக இருந்தார்கள் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அதே போல இந்த காலகட்டங்களிலும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது பொய்மனாசால் நடத்தப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கடைசியாக இங்கே உங்களுக்காக மறுபடியும் போட்டிருக்கேன், லிட்டர்ஜி வழிபாட்டு முறை. அப்போது திருச்சபைக்கு ஒரு மெய்ப்பன் தேவை. திருச்சபையில் கிளர்ஜியும் லைட்டியும் இருப்பாங்க. கிளர்ஜினா சபை நடத்தக்கூடியவர், லைட்டி அப்படின்னா திருமுழுக்கெடுத்து திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர். அதோடு மாத்திரமல்ல, திருவிருந்தில் பங்கு பெறுகக்கூடிய அந்த நபர்களுடைய பிள்ளைகள், பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைகள், அவங்க தான் லைட்டி. அப்போ கிளர்ஜி லைட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கிளர்ஜி யாருன்னா, திருச்சபைக்கான கிளர்ஜி யாருன்னா இந்த மெய்ப்பர் தான். இவர் தான் என்ன பண்ணுவார்னா சபை நடத்தக்கூடியவர். அதற்கு அழைப்பை பெற்றிருக்க வேண்டும். 5 விதமான முக்கியமான ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் இந்த மெய்ப்பனின் ஊழியம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. கண்ணீர் வடிக்கிற, பரிந்து பேசுகிற, முழங்காலில் நிற்கிற, ஜனங்களுக்காக பரிதவிக்கிற, உணர்ச்சி வசப்படுகிற, தகப்பன் இருதயத்தை உடைய ஒரு ஊழியக்காரன் தான் யாருன்னா இந்த மெய்ப்பன். மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் சிதறடிக்கப்படும். மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் அது நிலை பெறாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்கள் சபையில் மெய்ப்பன் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஊழியக்காரராக இருந்தீங்கன்னா, அதாவது சபைக்கு நான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் மெய்ப்பனாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் மெய்ப்பனாக இருக்கணும். அதே போல் திருச்சபை மக்களாக லைட்டியாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெய்ப்பன் கீழே தான் இருக்கணும். அந்த மெய்ப்பன் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிக்கொள்ளுங்க. அது உங்களுடைய உரிமை.
அது உங்களுடைய கடமை, அது கட்டாயம். என்னை போல போதகர்கள் போதிக்க மாத்திரம்தான் செய்வோம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையோடு சரியான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் முன்னாலே டிக்ளரேஷன் போடுறோம். ஏன் அப்படின்னா, சொல்லித்தர வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய கட்டாயம். அவற்றை கற்றுக்கொண்டவர்களை கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்து சரியான முடிவுகளை எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. எனவே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கிளர்ஜி, லைட்டி, மேய்ப்பர், பொய்மனாஸ் அல்லது பாஸ்டர். அப்போது இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பாஸ்டர் என்ற பதம் விதமாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. போதகர் என்ற வார்த்தை விதமாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ சொல்லப்படுகிற போதகர்கள் எல்லாமே, சொல்லப்படுகிற பாஸ்டர்ஸ் எல்லாமே உண்மையாக மேய்ப்பர்கள் தானா, பொய்மனாஸ் தானா என்கிறதான கேள்வியை இந்த நாளிலே உங்கள் மனதிலே நான் விதைத்திருக்கிறேன். இந்த கேள்வியானது உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவி செய்யும். அப்போ நான் முன்னாலேயே சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கூட பேசணும்னு. அந்த நேரம் தான் இது. அப்படின்னா, சபை இன்றைக்கு, திருச்சபை என்று சொல்லுகிறதான சபைகள் இன்றைக்கு பலவீனப்பட்டு சக்தி இழந்து இன்றைக்கு செயலற்று இருப்பதற்கு காரணம், அதிகாரமற்று இருப்பதற்கு காரணம் இந்த பிசாசினுடைய சதி திட்டம். அதாவது இந்த ஊழியங்களை குறித்ததான தவறான புரிந்து கொள்ளுதல். பெந்தைக்கோஸ்தே இயக்கங்கள் நிறைய வந்த உடனேயே ஊழியத்தை குறித்ததான டீச்சிங் இல்லை, ஒன்லி பரவச நிலை தான். அவங்க டீச்சிங்னு சொல்றதே பிரசங்கமாக தான் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? பைபிள் ஸ்டடின்னு நடத்துவாங்க, அங்கே எப்படி தான் இருக்கும், பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது பைபிள் ஸ்டடி. நான் என்னென்னமோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறாங்க, பட் அது பைபிள் ஸ்டடி. அப்போ டீச்சிங் யாரால தான் முடியும்னா போதகரால தான் முடியும். இப்போ போதகர்கள் தான் டீச் பண்ண முடியும். மற்றவங்க பிரசங்கம் பண்ண முடியும், சுவிசேஷம் அறிவிக்க முடியும், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அவ்வளோதான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சரியா? அப்போ சபை பலமா இருக்கணும்னா, ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, அதிகாரமுடையதா இருக்கணும்னா, சாதிக்கிற சபையா இருக்கணும்னா, இந்த லிட்டர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள், திருமுழுக்கெடுத்து திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்களுக்கான அந்த லைட்டி அங்க இருக்கணும். அந்த லைட்டியை நடத்தக்கூடிய கிளர்ஜி இருக்கணும். அந்த கிளர்ஜி யாரா இருக்கணும்னா, இந்த பொய்மனாஸ் என்கிறதான மெய்ப்பனா இருக்கணும். இப்படி இருந்தா சபை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சபை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது சபையினுடைய அந்த முன்னெடுப்புகள், அதனுடைய முடிவுகள், அது எடுக்கக்கூடிய ஜெபங்கள் அப்படியே கேட்கப்படும். சபையின் அதிகாரம் அப்படியே செயல்படும். அப்படின்னா ஜெபத்தின் மூலமாக ஏறெடுக்கப்படுகிற அந்த அதிகாரங்கள் அப்படியே வெளிப்படும். சபை பவர்ஃபுல்லா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். இது அவுட் ஆஃப் கான்டெஸ்ட்ல தான் சொல்றேன். எலெக்ஷன் டைம்லலாம் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஊழியக்காரங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. இந்த கட்சி தான் வரணும்னு ஜெபம் பண்ணி உபவாசம்லாம் போடுவாங்க. நிறைய டிவிலெல்லாம் நிறைய பேர் தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் நடக்கவே நடக்காது. அதில் எவனாச்சும் ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, இவங்கெல்லாம் ஒன்றா சொன்னால் அவன் ஒன்று மாற்றி சொல்லுவான். கடைசியில் பார்த்தா அவன் மாற்றி சொன்னான் பாருங்க, அது நடந்துடும். உடனே அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். ஆக்சுவலாக அவன் தெரிஞ்செல்லாம் சொல்லலை, இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களா மாற்றி சொல்லுவோம். ஒருவேளை இது நடக்காட்டா அதுதானே நடக்கும். சான்சஸ் 50-50. இதுலன்னா அதுல இது தானே, 2ல் 1 தானே அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். உடனே அவன் தீர்க்கதரிசி ஆயிடுவான். அப்போ சொன்னது நடக்கல. இவங்க ஜெபம் பண்ண ஜெபம்லாம் கூரைக்கு மேலே கூட போகலை, கூரைக்குள்ளேயே விழுந்துருச்சு. இவங்க ஜெபமே கேட்கல. அப்போ கர்த்தர் வல்லமையற்றவரா, கர்த்தரால் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டா, கர்த்தர் செய்வார். சபை பவர்ஃபுல்லா இருந்தா மாத்திரம்தான், தெய்வ திட்டத்தின்படி இருந்தால் மாத்திரம்தான். உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா இந்த எக்லீசியாவினுடைய லிட்டர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு சுவிசேஷ கூட்டத்துல போய் ஜெபம் பண்றது அல்ல. அங்க அது மனம் திரும்புதலுக்கான ஒரு ஜெபம். வசனத்தை கேட்டு வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்து மனம் திரும்புவதற்காக செய்யப்படுகிற விஷயங்கள் தான் சுவிசேஷ கூட்டம். ஒரு கலை கூட்டம், ஒரு மியூசிக், ஒரு பாட்டு கூட்டம், அது மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு, கர்த்தருக்குள் களி கூறுவதற்கான ஒரு இடம். அங்க போய் தேவனே உலகத்தை ரட்சியும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா என்ன நியாயம்? அப்புறம் ஜெப கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜெப கூட்டத்துல போய் வெறும் ஜெபமா ஏற்படுத்திட்டு இருக்கிறது. அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிறதான ஜெபங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஏறெடுக்கப்படுகிறதான ஜெபங்கள். ஆனால் திருச்சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள், பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைகள்,
இந்த கிளர்ஜி இவங்க கூட சேர்ந்து முழுமையான திருச்சபையாக கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி கூடி வந்து ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் வல்லமையானவைகள். அந்த ஜபங்கள் கேட்கப்படும். அந்த ஜபங்கள் அப்படியே பூமியில் செய்யப்படும். அப்படின்னா நமக்கு ஒரு ஜபம் இருக்கு இல்லையா, பரலோக ஜபம், பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஒரு ஜபத்தை நம்ம செய்வோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜபம். அதில் ஒன்று என்னன்னா, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ எப்போ செய்யப்படும் அவருடைய சித்தம்? தேவ ஜனங்கள் கூடி தேவ திட்டத்தின்படி ஆராதிக்கும் பொழுது தேவ சித்தம் பூமியில் நிறைவேறும். ஆனால் இன்னைக்கு சபை பலவீனப்பட்டு விட்டது. சபை இன்றைக்கு சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி கொண்டு அதுதான் ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. திருச்சபையினுடைய கிளர்ஜி அங்க இல்ல, யாரோ ஒருத்தர் நடத்திட்டு அதுதான் ஆராதனை, அதுதான் சபை கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷகர்கள் இன்றைக்கு சபையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. என்னை போல போதகர்கள் சபையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் சபையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க அழைப்பு என்னன்னு தெரிஞ்சோம், அவங்க திருச்சபையை நடத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சோம் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. சில அப்போஸ்தலர்கள் சபையை ஆரம்பிச்சுட்டு அதை விட்டு விடாம அதே சபையில உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த சபையை நிறுவாம ஒரே சபைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ திருச்சபைக்கான தேவ திட்டம் என்ன? நாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், நியாயப்பிரமாண சபையில பிரதான ஆசாரியன், இந்த கால சபையில மேய்ப்பன். மேய்ப்பனும் அவனுடைய மந்தைகளும் பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் நின்று ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வல்லமையுடையது, பலனுடையது, தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த உலகத்தில் செலுத்துவதாக இருக்கிறது. முதலாவது நியாய தீர்ப்பு சபையிலிருந்து ஏற்படும் அப்படின்னு வேற வாசிக்கிறோம். அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அப்போ கருத்தாய் நம்முடையவர்கள் கூடி ஒரு மேய்ப்பனின் கீழாக நின்று ஜெபிக்கும் பொழுது, உத்தரவாதிகளாக இருக்கும் பொழுது இந்த தேசத்திலே மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். இந்த உலகத்துல, அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட மிஷனரி ஸ்தாபனங்கள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம், அந்த காலகட்டங்களில் ஐரோப்பிய தேசமாக இருக்கட்டும், மற்ற தேசங்களில் இருக்கட்டும், திருச்சபைகள் ரொம்ப பலமுடையதாக இருந்தது. அதாவது தேவ சித்தத்தின்படி நடந்து கொண்டிருந்தது. எனவே அதற்குள்ளாக இருந்து பவர்ஃபுல்லான ஆட்களை கர்த்தர் எழுப்பினார், பவர்ஃபுல்லா மாத்தினார். அவங்க தேசம் எங்கும் சென்று நற்செய்தி அறிவித்து தேசத்தை மாற்றினார்கள். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான தேசம் இருப்பதற்கு காரணம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த திருச்சபையினுடைய அந்த ஒழுங்கு தான். இன்றைக்கு திருச்சபைக்கு ஒழுங்கே இல்லை. இன்னைக்கு ஆட்டம் பாட்ட கொண்டாட்டத்தின் காலம். இன்னைக்கு மெய்ப்பனை மையப்படுத்தாத ஊழியங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. திருச்சபைக்குள்ள மெய்ப்பர்களே இல்லை என்கிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த இணைப்பில் இருக்கிற போதகர்களை, அதாவது மெய்ப்பர்களை பார்த்து சொல்கிறேன், சபை பாஸ்டர்ஸை பார்த்து நான் சொல்றேன், நீங்க போதகராகவும் இருக்க வேண்டாம், பாஸ்டாவும் இருக்க வேண்டாம், மெய்ப்பனா இருக்கணும். அந்த ஒரிஜினல் மீனிங் சொல்றேன். நீங்க எல்லாமே பாஸ்டர்ன்றாங்களா, அதை விட்டுருங்க. மெய்ப்பன், பொய்மனாசா இருக்கணும். ஏன் அப்படியே கிரீக்ல படிச்சிருவான். பொய்மனாசா நீங்க இருக்கணும் அப்படின்றத விரும்பணும். அதே போல நிறைய பொய்மனாசை நம்ம உருவாக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல திருச்சபை மக்கள் ஒரு பொய்மனாஸ்ட தான் நாங்கள் இருப்போம், அவரை தேடி கண்டுபிடிப்போம், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு ஜெபித்து சரியான முடிவை எடுத்து ஒரு பொய்மனாஸ் கிட்ட போய் சேரணும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ இன்னைக்கு இந்த இணைப்பில் இருக்கிற போதகர்கள் எனப்படுகிற, பாஸ்டர் எனப்படுகிறவர்கள் பொய்மனாசா இருக்கணும் என்பது என்னுடைய விருப்பம். தேவனுடைய சித்தமும் அதுதான். அதே போல விசுவாசிகள் யாவரும் ஒரு பொய்மனாஸ் கிட்ட தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, என்ன செய்வீங்கன்னு தெரியாது. நீங்களாச்சும் உங்க ஆண்டவராச்சு ஜெபித்து முடிவெடுத்து பரிசுத்த ஆவியோட ஒத்தாசையோடு நல்ல ஒரு பொய்மனாஸ்டர் இருக்கணும். ஒருவேளை நல்ல பொய்மனாஸ்டர் இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நல்ல இடத்துல கொண்டு போய் விட்டீங்க ஆண்டவரே, என்னை கவனிக்கிற, என்மேல் கரிசனை உள்ள, எனக்காக முழங்காலில் நிற்கிற, எனக்காக சந்தோஷப்படுகிற, எனக்காக அழுகிற நல்ல ஒரு இருதயத்தை தந்திருக்கீங்களா ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வதித்து அவரை நீங்கள் என்ன பண்ணும், பலப்படுத்த வேண்டும். யாரை? உங்க ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கணும், அவரை பலப்படுத்தணும், அவருக்கு சப்போர்ட்டா நின்று இன்னும் பல ஊழியங்களை ஆரம்பிப்பதற்கு நீங்க சப்போர்ட்டா இருந்து நீங்க ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக, வாய்க்களாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கான வகுப்புல நம்ம லிட்டர்ஜியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். கிளர்ஜி லைட்டி என்கிறதான விஷயத்தை பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம்தான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு அது உபயோகமாக இருக்கும். அது திருச்சபைகளை பலப்படுத்தி கிறிஸ்துவானவர் வரும்பொழுது மறுபடியுமாக நம்முடைய திருச்சபை எழுந்து நிற்க, தேவ திட்டத்தின்படி சித்தத்தின்படி அந்த பிளானின்படி சபைகள் பல பெருக கர்த்தர் கிருபை பாராட்டணும். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் விதமாக செய்யணும். கடைசி காலத்தில் நிற்கிறோம். மாறுபட்ட உபதேசங்கள், மாறுபாடான காரியங்கள், உண்மைத்தன்மைக்கு புறமான காரியங்கள், தன் தோன்றித்தனமான ஊழியங்கள் பெருகி இருக்கிற காலகட்டத்தில் தேவ சித்தத்தின்படி பூர்வ பாதையில் நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நீங்கள் கவனமாக இருந்து கற்றுக்கொண்டவைகளை இன்னும் அலசி ஆராய்ந்து பார்த்து உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், மற்றவர்களை பலப்படுத்துங்கள். திருச்சபை ஊழியக்காரர்களாக இருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் கூறுகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியக்காரருடைய ஆசீர்வாதம் உங்கள் யாவருக்கும் நிறைவாய் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.